Good morning, champions. Today we are going to see about the surface tension. Surface tension என்னன்னு பார்த்தோம். Force per unit length, sir. அதாவது பரப்பு இழு விசை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சர்ஃபேஸ் டென்ஷன்னா பரப்பு இழு விசை அப்படின்னா என்னன்னா சர்ஃபேஸ் மேல ஃப்ரீ சர்ஃபேஸ் மேல ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அதான் ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் பெர் யூனிட் லென்த் அதான் வந்து ஃபார்முலா. இல்ல சர்ஃபேஸ் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா கூட சொல்லலாம் அப்படின்றத வச்சுக்கலாம். யூனிட் கேட்கும்போது நியூட்டன் பெர் மீட்டர், இது இன்னொரு யூனிட்னா ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர், டைமென்ஷன் வந்து எம்டி பவர் -2 அப்படின்னு சொல்லுவாங்க. Yes, sir. ஓகே, சரி, இது தெரிஞ்சிடுச்சு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது இப்ப இதுல வந்து எப்பவுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எங்க இருந்து கேள்வி வரும் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம். எங்க இருந்து கேள்வி வரும், கேள்விகள் எந்த போர்ஷன்ல இருந்து கேள்வி வரும். கொஸ்டின் பேப்பர் செட்டர் இருக்கா வச்சுங்களேன். செட்டர் வந்து எங்க இருந்து செட்டு கேள்வி எடுப்பாங்க அப்படின்னா எங்க வெரைட்டி இருக்கோ அங்க கொஸ்டின் எடுப்பாங்க. சரியா? ஒரு கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அந்த மாதிரி இல்ல வந்து வேற இதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரே விஷயம் பல வெரைட்டியா இருந்தா அப்ப அதை வந்து எடுப்பாங்க. இப்ப சர்ஃபேஸ் டென்ஷன்ல 3 கேஸ் இருக்கு. என்னென்ன கேஸ்னா ஜெட்டு, டிராப்லெட், பபிள். சரியா? சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்டிங் ஆன் ஜெட்டு, சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்டிங் ஆன் டிராப்லெட், பபிள். நம்ம செல்லமா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எப்பவுமே வந்து நம்ம செல்லமா ஞாபகம் வச்சுக்கோம். ஜே டி பி. ஜேனா ஜெட்டு, டினா டிராப்லெட், பினா பபிள். ஸோ ஜேடிபி. சரியா? ஜேடிபி இந்த வரிசை வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த ஜே தான் ஃபர்ஸ்ட், டி ரெண்டாவது, பி மூணாவது. ஜேடிபி. ஏபிசிடில பார்த்தா ஆல்பபெட் வைஸ் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போதா. ஜேக்கு அப்புறம் ரிவர்ஸ்ல போனா டி வரும், அப்புறம் பி வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஜேடிபி. இப்ப ஜேடிபின்றது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு இதுக்கு ரிலவெண்டா தொடர்பட்டு ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம ஜேசிபி வண்டி பார்த்திருப்பல, ஜேசிபி. அப்ப ஜேசிபி வண்டியில சிக்கு பதிலா டி போட்டோம்னா ஜேடிபி ஆயிடும். எப்பதான் ஜேசிபியை பாக்குறியோ அசே மெக்கானிக்கல் இன்ஜினியரா உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஜேடிபி ஞாபகம் வரும். ஜேசிபி வண்டியை பார்க்கும் உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஜேடிபி ஞாபகம் வரும். ஓகே, இப்ப ஜேனா என்ன சொன்னோம்? ஜெட். ஜேனா ஜெட் அப்படி சொல்லுவோம். ஜேனா ஜெட்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது pressure acting on the jet. pressure acting on the jet. இது வந்து ப்ராப்ளமா கேட்பாங்க நமக்கு. ஓகே சார். இப்ப நமக்கு கிவன் டேட்டால என்னன்னா 2 டேட்டா கொடுத்திருப்பாங்க. ஒன்னு சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்திருப்பாங்க, இன்னொரு டயாமீட்டர் கொடுத்திருப்பாங்க. சர்ஃபேஸ் டென்ஷனை செல்லமா எப்படி கூப்பிடுவோம்? சிக்மா. சிக்மான்னு கூப்பிடுவோம். டயாமீட்டருக்கு செல்லமா கூப்பிடுவோம் டயாமீட்டர். டி. டி. ஆமா. இப்ப இதுக்கு ஃபார்முலா P ஈக்குவல் டு ஸ்மால் லெட்டர் P ஈக்குவல் டு 2 சிக்மா பை T. சரியா? சிக்மா கொடுத்துட்டு டி கொடுத்தா பிரஷர் கண்டுபிடிக்க முடியுமா? சிக்மா கொடுத்துட்டு டி கொடுத்தா பிரஷர் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ். ஓகே, யூ ஆர் ரைட். அப்ப சிக்மா கொடுத்துட்டு பிரஷர் கொடுத்தா டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ். பிரஷர் டயாமீட்டர் கொடுத்தா சிக்மா கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப அப்படியும் ஃபார்முலா எழுதிக்கலாம். சிக்மா ஈக்குவல் டு பிடி பை 2. எஸ் சார். சேஞ்ச் பண்ணனும்னா சிக்மா ஈக்குவல் டு பிடி பை 2. எஸ் சார். ஓகே, இப்ப இது தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த ஃபார்முலா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல திரும்ப 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 நிறைய வாட்டி கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே சார். the most important question prone zone அப்படி சொல்லலாம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிரஷர். ரெண்டாவது லெட்டர் என்னது? ரெண்டாவது லெட்டர் டி சார். P. pressure acting on droplet. pressure acting on droplet. அதுவும் ஸ்மால் லெட்டர் P தான். P equal to 4 sigma by D. P equal to 4 sigma by D. Okay sir. P equal to 4 sigma by D. Okay, 4 sigma by D.
இப்ப சிக்மா ஈக்குவல் டு PD by 4. பிடி பை 4. வெரி குட். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஷர் Pressure acting bubble, sir. bubble. சரியா? bubble. Yes, sir. P for bubble. Pressure acting on bubble. P equal to 8 sigma by D. அப்ப sigma equal to PD by 8. very good. அப்ப ஒருத்தர் தானா பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க எத்தனை பேர் இருக்கானுங்க? 3 பேர் இருக்காங்க சார். 3 பேர் இருக்காங்க. மாத்தி மாத்தி கேள்வி கேட்பாங்க. சோ மாத்தி மாத்தி கேள்வி கேட்கும்போது நம்ம ஜெட்டா டிராப்லெட்டா பபுளா யார் வந்து தம்பி? தம்பி ஜெட்டு. ஜெட் ஜெட்டு தான் வேல்யூ கம்மி. எனக்கு எங்க சார் வந்து என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு ராமசுப்ரமணியன் சொல்லிட்டு ஒரு மென்டார் அசோக் பில்லர்ல இருந்தார் சென்னையில. அவர் எனக்கு எடுக்கும் போது எல்டர் பிரதர் எங்கர் பிரதர்னுவார். ஹூ இஸ் எல்டர் பிரதர் அப்படின்னு கேட்பார். எப்படி நீ எப்படி யோசிச்சியோ அதே போல நான் முடிப்பேன். என்னடா அது இங்க எங்கடா அண்ணன் எங்க யாரா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் அப்படி ஒரு பேர்னு பார்ப்பேன். ஹூ இஸ் எல்டர் பிரதர் அப்படின்னு. ஐயா சாமி தெரியல சாமி அப்படின்னு பார்ப்பேன். அப்ப இங்க யாரு எங்க அண்ணன் யாரு? பபிள். பபிள். அப்ப இந்த பேர் இந்த மாதிரி 3 பேர் இருக்கும்போது நம்ம 3 பேருக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பிரஷர் ஆக்டிங் இன் ஜெட் டிராப்லெட் பபிள்? J is to D is to 1:2:4 sir. அதை நோட் பண்ணீங்க. Pressure acting on the ratio of pressure acting on jet droplet bubble 1:2:4. One is to 2:4. 1:2:4. இப்போ இன்னொரு இதை உல்டாவா வேற மாதிரி கேக்குறாங்க. What is the ratio of surface tension acting on jet droplet bubble? Surface tension ஒரு ரேஷியோ கேக்குறாங்க. Surface tension 1/2, 1/4, 1/8. ஆமா 1/2, 1/4, 1/8 correct. We have to multiply by 8 on all numbers. என்ன வரும்? We have to multiply by 8 on all numbers. 4:2:1 sir. அவ்வளவுதான். அப்படியே ரிவர்ஸ். போன வாட்டி 1:2:4 மாதிரி இங்க 4:2:1. ஏன்னா இங்க வந்து pressure and surface tension are inversely related. கரெக்ட் தானே? Yes sir. P கரெக்டா? P equal to inversely யா? அப்ப நம்ம என்னன்னா இப்ப சிக்மா ஈக்குவல் டு PD by 2 போடுறோமா? இல்ல இன்வெர்ஸ்லி இல்ல. அது என்னன்னா நமக்கு வந்து இது வேல்யூக்கு ஏத்த மாதிரி 4:2:1 வரும். சரியா? ஓகே. 4:2:1 வரும். அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். என்ன அப்படின்னா இதான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப சர்ஃபேஸ் டென்ஷன்ல 3 விதமான விஷயங்கள் கேட்டாலும், பிரஷர் கேட்டாலோ இல்ல சர்ஃபேஸ் டென்ஷன் கேட்டாலோ இல்ல ரேஷியோ கேட்டாலோ நம்ம போடலாமா? எஸ் சார். சரி, இப்போ உனக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா pressure acting on the bubble is 4 Newton per meter square. கொடுத்துட்டாங்க. சரியா? pressure acting on the bubble is 4 Newton per meter square. For the same fluid and same pipe, what is the pressure acting on jet? பபுல்ல வந்து 4 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். அதே பைப்பு தான். அதே பைப்னா என்ன அர்த்தம்? டயாமீட்டர் சேம் அர்த்தம். சேம் பைப்னா என்ன அர்த்தம்? சேம் டயாமீட்டர் அர்த்தம். சேம் லிக்விட்னா சேம் சர்ஃபேஸ் டென்ஷன் அர்த்தம். பிரஷர் 1 வருமா சார்? அவ்வளவுதான், 1 தான். இதான் உனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் கேள்வி. சரியா? அது 4னா இது 1. அதனாலதான் உனக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னேன். கரெக்டா 4 கேட்டேன். 8னா பபுள் 8னா பபுள்ல 8னா 8 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்னா ஜெட்ல எவ்வளவு? அங்க 8 வந்தா இங்க 4 வரும் சார். நோ, 1:2:4 இல்ல. 8 4 4 வகுத்தா 1. 4 இருந்தா 1ன்னு கரெக்டா சொல்லிட்டேன்.
இங்க 8ன்றேன். ஓகே அப்ப இங்க என்ன வரணும்? 4 இருந்தா 1ன்னு சொல்லிட்டேன். புரியுதா? பபுள்ல எஸ் 4 சார் இருந்தா சேம் மெட்டீரியல், சேம் லிக்விட், சேம் பைப்னா 1 சொல்லிட்டேன். இப்ப 8ன்னு சொல்றேன். பபுள்ல 8, ஜெட்டுல எவ்வளவு? 2 2 அவ்வளவு. சார். சோ சிம்பிள். இது மாதிரி இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க. பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். இப்ப சர்ஃபேஸ் டென்ஷன்னா ஓகே இப்ப நம்ம இந்த டிஸ்கஷன் பண்ண அந்த விஷயம் மட்டும்தான் கேட்பாங்க. ஓகே சார். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே சார். சரியா? இப்ப அடுத்தது ஓகே அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்டன் ஒருத்தர் வரலாறுல இடம் பிடிக்கிறாரு. இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்ற இது படிக்க வரும்போது நியூட்டன் அப்படின்னு ஒருத்தர் வந்து வராரு நம்ம கண்ணு முன்னாடி. எப்பவுமே வந்து ஒரு பஸ்ல போறோம். பஸ்ல போகும்போது எல்லாம் முந்தி அடிச்சுட்டு ஏறுறாங்க. பஸ்ல இடம் பிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? முன்னாடி போய் ஏறுவோம். முன்னாடி ஏற முடியல, பின்னாடி ஏற முடியல, என்ன பண்ணுவோம்? சைட்ல போயிட்டு பேகையோ துண்டையோ போட்டு இடம் பிடிப்போமா? பிடிச்சது இல்லை இது வரைக்கும். கூட்டமான பஸ்ல போனது இல்லை. ஆனா தெரியல. சரி பரவாயில்ல. துண்டு போட்டு இடம் பிடிக்கணும்னா துண்டோ பேக்கோ போட்டு இடம் பிடிப்போம். பஸ்ல இடம் பிடிக்கிறது. அதே போல வரலாறுல இடம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா எப்படி இடம் பிடிக்கிறது? வரலாறு வந்து நம்மளை மறக்க கூடாது. அப்படி ஒரு செயல் பண்ணணும். அப்ப எப்படி எப்படி என்ன பண்ணா வரலாறு நம்மளை மறக்காது? இப்ப நியூட்டன்ல நம்ம ஏன் ஞாபகம் ஏதாவது வச்சிருக்கோம்? பாஸ்கலை நம்ம ஏன் ஞாபகம் வச்சிருக்கோம்? பாஸ்கல் ஒரு பாஸ்கல் லா கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. நியூட்டன் லா கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. சரியா? சோ வரலாறுல இடம் பிடிக்கணும்னா நம்ம ஒரு கருத்தை சொல்லணும். சரியா? வரலாறுல இடம் பிடிக்கணும்னா நம்ம ஒரு புதுசா ஒரு கருத்தை சொன்னா வரலாறுல இடம் பிடிக்கலாம். வரலாறுல இடம் பிடிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வரலாறுல இடம் பிடிக்கிறதுக்கு பாஸ்கல் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பாஸ்கல் லா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் பேரு பாஸ்கல் லா. பாஸ்கல்ல நம்ம இது நியூட்டன் நியூட்டன் லா சொல்ல போறோமா? நியூட்டன் லா. சரி, நியூட்டன் லா. நியூட்டனை பத்தி பார்த்தோம். நியூட்டன் லா. நியூட்டன் வந்து எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டார். ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டார். ஃப்ளூயிட் ஓகே சார். எடுத்துக்கிட்டு எப்பவுமே வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், முன்கூட்டி சொல்லியிருக்கேன், இன்புட் ஒன்று கொடுக்கணும், அவுட்புட் ஒன்று கொடுக்கணும். அவுட்புட் அவுட்புட்டை பார்க்கணும் அப்படின்னா இன்புட்டை கொடுக்கணும், அவுட்புட் பார்க்கணும். இப்ப நியூட்டன் என்ன இன்புட் கொடுத்தாரு அப்படின்னா, அவர் கொடுத்த இன்புட் வந்து டார்க் ஷியர் ஸ்ட்ரெஸ். அவர் கொடுத்த இன்புட் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி செல்லமா கூப்பிடுவோம்? டவ் டவ். சூப்பர், வெரி குட். ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி செல்லமா கூப்பிடுவோம் அப்படின்னா டவ்னு கூப்பிடுவோம். சரி, அப்ப அவர் அப்சர்வ் பண்ணி அவர் ஒரு வேரியபிள் மெஷர் பண்றாரு. அந்த வேரியபிளுக்கு பேரு, அவுட்புட் வேரியபிளுக்கு பேரு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். சரி, ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் ஆர் அதுக்கு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு பேர் இருக்கு. பாஷா மாதிரி. பாஷாக்கு இன்னொரு பேர் என்ன? மும்பைல இருந்தா மாணிக் பாய். ஆமா, மும்பைல இருந்தா அவர் பேர் பாஷா. சென்னைக்கு வந்தாருன்னா மாணிக்கம் அப்படின்னு பேர். சரியா? அங்க போனா மாணிக் பாஷா, இங்க வந்தா மாணிக்கம். அதே போல ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு பேரு வெலாசிட்டி வெலாசிட்டி கிரேட். வெலாசிட்டி கிரேடியன்ட். வெலாசிட்டி கிரேடியன்ட். வெலாசிட்டி கிரேடியன்ட். சரியா? ஓகே, எஸ் சார். வெலாசிட்டி கிரேடியன்ட். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப ரெண்டுத்துக்கும் தொடர்பு கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் இன்புட் வேரியபிள் என்ன? ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் ஏத்தி பார்த்தாரு. சரியா? ஏத்தின்னு ஏத்தி பார்த்தாரு. சரியா? அப்ப ஏறுச்சு. அப்ப வெலாசிட்டி கிரேடியன்ட்டும் ஏறுது. சரியா? ஷியர் ஸ்ட்ரெஸ் ஏத்தி பார்த்தாரு, என்னாச்சு? அதிகமாச்சு. அதனால வெலாசிட்டி கிரேடியன்ட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. சரி, அடுத்து அவர் டெஸ்ட் பண்ணாரு. ஷியர் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறாரு, இறக்குறாரு. வெலாசிட்டி கிரேடியன்ட் குறையும். ஓகே சார். இதான் அவர் கண்டுபிடிச்ச நியூட்டன் கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்பு. நியூட்டன் அன்னைக்கு கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்பு என்னது?
shear stress increase பண்ண directly proportional to dy by dy. அவ்வளவுதான். அதான் அவரோட தீர்ப்பு. தீர்ப்பு அவர் ஃபர்ஸ்ட் ஏத்துனாரு, இதுவும் ஏறுச்சு, இறக்குனாரு, இதுவும் இறங்குச்சு. டவ் டிவி பை டிவை, டவ் டிவி பை டிவை. சோ அதனால தீர்ப்பு வழங்கினாரு. இன்ஜினியரா தீர்ப்பு வந்து ரெண்டே தான் வாங்கணும். டவ் இஸ் ப்ரொபோஷனல் டு du by dy. அவ்வளவுதான் முடிச்சிட்டார் சம்பவத்தை. டவ் ப்ரொபோஷனல் டு டிவி பை டிஒய். சோ இதுதான் வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்றது லா. சரியா? இந்த இந்த இது பேர் தான் when shear stress acting on the fluid is directly proportional to the rate of shear strain or velocity gradient. அதான் வந்து என்ன லா? Newton's law of viscosity. நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. இப்ப ரேட் அப்படின்ற விஷயத்துக்கு அர்த்தம் என்ன? ரேட் change with respect to time, sir. சூப்பர். ரேட்னா எங்கெல்லாம் ரேட்னு ஒரு விஷயம் வருதோ, வேரியபிள் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். மேக் a note of that. ரேட் அப்ப வந்து ரேட் ஆஃப் shear strain னா shear strain changes with respect to time. சரியா? Yes, sir. shear strain changes with respect to time. shear strain எப்படி செல்லமா நோட்டேட் பண்ணுவீங்க? du by du, d theta by dtt dt. அதாவது shear strain னா தீட்டா அப்படி சொல்லலாம். சரியா? ரேட் ஆஃப் shear strain னா d theta by dt. d theta by dt. rate of Yes, sir. shear strain. Yes, sir. velocity gradient எப்படி dy நோட்டேட்? du by dy, sir. அவ்வளவுதான். du by dy. change in velocity with respect to distance. சோ gradient என்ற வார்த்தை உங்களுக்கு என்ன வந்து உங்க மண்டையில இருந்து வெளியே வருது? gradient. எங்கயாச்சும் ஒரு வார்த்தை gradient பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? Slope. ரேட்னா வேரியபிள் changes with respect to Time. time. very good. அதே வந்து gradient-னா variable which changes with respect to space or coordinates or distance. இடத்தை பொறுத்து மாறினா அவன் யாரு? Gradient. நேரத்தை பொறுத்து மாறினா அவன் யாரு? ரேட். Yes, சரியா? sir. இது ரெண்டும் வந்து ஒரு இன்ஜினியரா நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் rate of change of velocity with respect to time அப்படின்னா acceleration, rate of change of displacement with respect to time அப்படின்னா velocity, rate எல்லாம் எங்க Velocity. வருதோ அதெல்லாம் வந்து இது. so gradient, temperature gradient அப்படின்னா என்ன அர்த்தம்? define temperature gradient summary னா அப்படி சொல்றாங்க. இன்டர்வியூ கேக்குறாங்க. என்ன சொல்வீங்க? Temperature difference takes place with respect to space with respect or to distance. space. very good. அதாவது when the temperature changes with respect to distance it is called as temperature gradient. heat and mass transfer படிப்போம். சரியா? dt by Yes, sir. dx வரும். ஓகே. அதே வந்து pressure gradient. define pressure gradient. Change of pressure with respect to space or distance, sir. அவ்வளவுதான். அருமை. இப்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்ப முடிஞ்சது. அப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் என்னன்னா tau proportional to Tau by dy. by dy. அப்ப இன்ஜினியர்னா ரிலேஷன் கண்டுபிடிக்க தான் இன்ஜினியரோட வேலை. வேரியபிள்ஸோட விளையாடுறவங்க யாரு? வேரியபிள்ஸோட விளையாடுறவங்க யாரு? அவன் தான் இன்ஜினியர். சரியா? சபரினா வந்து இன்ஜினியர். அப்ப ரெண்டு வேரியபிள் கொடுத்தா விளையாட ஆரம்பிக்கணும். சரி, ஓகே. அது மட்டும் இல்லாம ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறது இன்ஜினியரோட முக்கியமான வேலை. அப்ப ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொபோர்ஷனாலிட்டி என்ன பண்ணணும்னா ஈக்குவாலிட்டியா மாத்தணும். ப்ரொபோர்ஷனாலிட்டி has to be changed as a equal symbol. அப்ப when you convert proportionality into equality, what you should do? ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோ கொடுக்கணும் சார். அவ்வளவுதான். ஒருத்தனுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். சரியா? இப்ப படத்தெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பண்ற மாதிரி இப்பதான் நம்ம கண் முன்னாடி ஒரு ஹீரோ வரப்போறாரு. யார் அந்த ஹீரோன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம்.
tau equal to mu du by dy. Tau equal to Yes. mu du by dy. இவர் ஒரு ஃபேமஸ் ஹீரோ. அவர் தான் செல்லம்மா வந்து எப்படி கூப்பிடுறோம்னா மியூன்னு அப்படி கூப்பிடுறோம். யார் அந்த மியூ? மியூக்கு டைனமிக் விஸ்காசிட்டி மியூ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பேர்லாம் வைக்கல. இந்த உலகத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நியூட்டன் என்ன பண்ணாங்க, மியூன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் fluid அப்படின்னாங்க. மியூனா என்ன சொன்னாங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் சொன்னாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் fluid சொன்னாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் fluid அப்படி சொன்னாங்களா? அது சொன்னதுக்கு அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் fluid அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப எவ்வளவு நேரம் தான் அப்ப பேரு பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. எப்பவும் கூப்பிடும் போது சும்மா டக்குன்னு கூப்பிடுற மாதிரி இல்ல, ஈஸியா கூப்பிடுற மாதிரி இல்ல. அது ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் fluid இருக்குல்ல. அப்ப சுருக்கமா பேர் வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து டைனமிக் விஸ்காசிட்டின்னாங்க. என்ன சொன்னாங்க? டைனமிக் விஸ்காசிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்னாங்க. சரியா? இப்ப இது பிசிக்கலா டிஃபைன் பண்ணணும். டைனமிக் விஸ்காசிட்டி பிசிக்கலா டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்றது? டைனமிக் விஸ்காசிட்டி is the resistance offered by the fluid. Dynamic viscosity is the internal resistance. உள்ளுக்குள்ள எங்க எதிர்ப்பு உருவாது? உள்ளுக்குள்ள. இன்டர்னல் Dynamic viscosity is the internal resistance offered by the fluid against flow. Against flow. When it is subjected to shear stress. shear stressக்கு உட்படுத்தப்படும் போது எதிர்க்கிற எதிர்ப்புக்கு பேர் தான் டைனமிக் விஸ்காசிட்டி. ஆமா, விஸ்காசிட்டினா எதிர்ப்புடா அப்படின்னு தெரியணும். விஸ்காசிட்டினா எதிர்ப்பு. எப்பெல்லாம் யாரெல்லாம் எதிர்க்கிறானோ அவனை பத்தி படிக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? எதிர்க்கிறானா அவனை பத்தி படிக்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் அவனை ஹேண்டில் பண்ண முடியும். யாரு உன்னை எதிர்க்கிறானோ அவனை பத்தி படிச்சு புரிஞ்சுக்கிட்டனா, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டனா அவனை ஈஸியா கையாள கத்துக்க முடியும். இன்ஜினியர்னா கத்துக்கிட்ட விஷயத்த கையாள தெரிஞ்சவன் தான் இன்ஜினியர். கையாள தெரியலன்னா நம்ம உலகம் என்ன சொல்லும்? கையாளாகாதவன் சொல்லிடும். அதனால கையாள தெரியும். சரியா? அப்போ வந்து விஸ்காசிட்டினா டிஃபைன் பண்ணியாச்சு. இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணா? பிசிக்கலா டிஃபைன் பண்ணும். எப்படி டிஃபைன் பண்ணும்? நம்ம ஒரு இன்ஃபரன்ஸ் எதிர்ப்பு அப்படின்னு இது பண்ணணும். அடுத்தது மேத்தமெட்டிக்கலா மியூ ஈக்குவல் டு என்ன வரும்? tau by du by dy. ஓகே, அப்ப எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மேத்தமெட்டிக்கலா எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஃபார்முலாவா எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் shear stress by velocity gradient. அவ்வளவுதான். பைன்னு சொல்லக்கூடாது. இட் இஸ் ரேஷியோ ஆஃப் shear stress to of velocity gradient. வெரி குட். இப்போ நம்ம shear stress யூனிட் என்ன? shear stress Newton per meter square. வெரி குட். velocity gradient ஓட யூனிட் என்ன? ஃபர்ஸ்ட் velocity யூனிட் என்ன? velocity யூனிட் என்ன? velocity meter per second. டிஸ்டன்ஸ்க்கு யூனிட் என்ன? மீட்டர். மீட்டர் பை செகண்ட் பை மீட்டர் போட்டா செகண்ட் வரும் சார். 1 by second. 1 by second. ஆமா, வெறும் செகண்ட் வராது. 1 by second. செகண்ட் கீழ தான இருக்கு. எஸ் சார். செகண்ட் இன்வர்ஸ். யாராச்சும் உனக்கு இன்டர்வியூல கேக்குறாங்க, கொச்சின் ஷிப்யார்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போறீங்க, இன்டர்வியூல கேக்குறாங்க வாட் இஸ் யூனிட் ஆஃப் வெலாசிட்டி கிரேடியன்ட் சபரினா அப்படின்னு கேக்குறாங்க, என்ன சொல்லுவீங்க? 1 by second sir. ஆமா. What is dimension of the velocity gradient அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? t power minus 1. That's all. இப்ப ரெண்டுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நியூட்டன் per meter square divided by 1 by second போட்டா என்ன வரும்? Newton second per meter square sir. Super. That is the unit for the viscosity. Newton second by meter square. Dimension கண்டுபிடிச்சா? Dimension m
L power -1 T, sir. T power -1. Power minus. ஓகே, அவ்வளவுதான். சரியா? சோ இப்போ வந்து Yes, sir. கரெக்டா நம்ம யூனிட்டும் டைமென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். விஸ்காசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து கினமேட்டிக் விஸ்காசிட்டி. கினமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ரேஷியோ ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி டிவைட் பை டென்சிட்டி. கினமேட்டிக் விஸ்காசிட்டி அந்த நியூ அப்படின்னு நோட் பண்ணுவோம். டைனமிக் விஸ்காசிட்டியே மியூ. இது நியூ. நியூ ஈக்குவல் டு மியூ பை ரோ. Yes, நியூ sir. ஈக்குவல் டு மியூ பை ரோ. அப்ப கினமேட்டிக் Yes, sir. விஸ்காசிட்டினா என்ன சொல்லுவோம், டிஃபைன் பண்ணுவோம். இட் இஸ் ரேஷியோ ஆஃப் டைனமிக் Dynamic விஸ்காசிட்டி viscosity by density. டு தி டாப் டென்சிட்டி. Density. பை வந்து ஃபார்முலா தான் சொல்லணும், டிஃபைன் பண்ணனும் டு தி டாப் அப்படி சொல்லணும். Yes, சரியா? sir. Okay, சோ sir. வந்து ஒரு நல்ல சூப்பரான டாபிக் வந்து பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? First வந்து pressure acting on jet. ஜேடிபி பார்த்தோம். பிரஷர் ஆக்டிங் ஜெட் டிராப்லெட் பபிள் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? Newton's law of viscosity. நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. அடுத்து என்ன பார்த்தோம்? டைனமிக் விஸ்காசிட்டி. அடுத்து என்ன பார்த்தோம்? Dynamic viscosity. Dynamic. Kinematic viscosity. சோ இதான் வந்து ஒரு சூப்பரான செஷன் வந்து ஒரு முடிவுக்கு வருது. சோ அடுத்த செஷனை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? Okay, sir. ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்.